முடியாத அதிசயங்கள் இந்த பூமியில எண்ணற்றவை இருக்கிறது. பாத்தீங்களா, அழகர் கோயில், மூவரகங்கை, ராக்காட்சி தீர்த்தம். அந்த தீர்த்தம் எங்கே இருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா புராணத்துல ஒரு கதை சொல்லுது. எங்க அப்பா பிரம்மா, நாரதருடைய தந்தை பிரம்மா, அவருடைய அப்பா மகா விஷ்ணுவுடைய பாதத்தை பாத பூசை செய்கிற போது அதுல இருந்து வழிந்த தண்ணீர் தான் அங்க வர்றதாக ஒரு கதை சொல்லுது. முருகப்பெருமான் ஔவையாருக்கு நாவல்கனி கேட்டு இருந்த இடம் அந்த பழமுதிர் சோலை என்று சொல்லப்படும். ஆனா ஒரே கதை பல இடங்களிலே இடம்பெறுகிறது. இங்க கதையும் காரணங்களும் முக்கியம் இல்ல, கருத்து ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் அதன் கருத்து நமக்கு என்ன சொல்லப்படுது என்பதை கவனித்தால் அது இருந்தாலும் இரண்டாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும். கும்பகோணம் பக்கத்துல திருப்புறம்பயம்னு ஒரு ஊரு. தேனுறிஞ்சு பிள்ளையார் சிலையில எவ்வளவு தேன் அபிஷேகம் பண்ணாலும் ஒரு சொட்டு கூட வெளியில வருவதில்லையா, உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த கல்லு எந்த வடிவத்தால் ஆனது, எதனால் செஞ்சப்பட்டது என்பது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கேரளபுரம் கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு அரச மரத்துல 4 பிள்ளையாரு. வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிள்ளையார் கருப்பா மாறுது, ஒரு பிள்ளையார் வெள்ளையா மாறுது. ஒரே பிள்ளையார் 6 மாசம் கருப்பு, 6 மாசம் வெள்ளை. 6 மாசம் பிள்ளையார் கருப்பாகும் போது அந்த அரச மரத்தால கரும் வச்ச, அவர் வெள்ளையா மாறும் பொழுது அந்த அரச மரத்தால வெளியில் வச்ச. பக்கத்துல ஒரு நீரோடை, தண்ணியும் அது போல மாறி மாறி காட்சி அளிக்கிறது. இன்று வரை நடக்குதாம். எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி மகத்துவம் வாய்ந்த எண்ணற்ற அதிசயங்கள். திருமயம் தாலுகா பொன்னமராதி வேந்தன்பட்டி என்று சொல்லக்கூடிய நெய் நந்தீஸ்வரர் கோயில், நகரத்தார்களால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கோயில், நந்திக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்யில இன்னைக்கு ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. மீதம் இருக்கும் நெய்யை பக்கத்தில் இருக்கிற கிணத்துல ஊற்றுகிறார்கள், அதுலயும் ஈ வருவதில்லை, எறும்பு வரல. கடைசியா எந்த விஞ்ஞானியால அதையும் கண்டுபிடிக்க முடியல. பங்கனப்பள்ளின்னு ஆந்திராவில் ஒரு இடம், பாடக நரசிம்மர்னு பேரு. அந்த நரசிம்மருக்கு எந்த நேரமும் 24 மணி நேரமும் பாடகம் கரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கரைக்கிற இடத்துல ஈ இல்ல, ஒரு அடி தள்ளி வச்சாச்சுன்னா ஈ வந்துடுதான். ஒரு அண்டா கரைச்சி நரசிம்மருக்கு ஊட்டும் பொழுது நரசிம்மருடைய வாயோ ஒரு கோடு போல, ஒரு அண்டா கரைச்சாலும் அரை அண்டா தான் உள்ள போகுமா, மீதம் கொப்புளிச்சிருமா. அப்படி கொப்புளிக்கிறதான் தீர்த்தமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். அண்டாவில் ஊத்தினா பாதிதான் குடிக்கிறாரு. ஒரு கோலையில கோலையில ஊத்தினாலும் அரை கோலை தான் போகும், அரை கோலை போகாது. ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. விளங்க முடியாத விளக்கங்களா இருக்கு. யாரும் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுது, ஓட்டு வாங்கிட்டு போறாங்க, நம்ம கேட்கறது பதில் சொல்ல மாட்டேங்கிறான். 20 ரூபாய் கொடுத்துட்டு சனிமொழியில ஏன் வச்சான்னு என்னைய கேட்கறீங்க. நாட்டே சூறையாட்டிட்டாங்க, அதை கேட்க நாதி இல்லை. 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு சாராயத்துக்கு ஓட்டு போட்டுவிட்டு கோவணம் கூட இல்லாம நாட்டுல தண்ணி பஞ்சம் தலைவலிச்சு ஆடுது. உலக நாடுகள்லாம் பதறது தண்ணீர் வச்சு போச்சேன்னு. தாய்மாரெல்லாம் 6 மாசம் மழை பெய்யலன்னா வீதியில் இறங்கி போராடுது. எத்தனை வருஷமா? 79 ஆண்டு சுதந்திர இந்தியா, இன்னமும் தண்ணி பஞ்சம் தீரல. என்ன காரணம்? உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு திட்டம் போடுற, தண்ணி இல்லாம போச்சே, நாடு என்ன ஆக போகுதுன்னு பயப்படுறேன். நம்ம ஏதாவது பயப்படுறோமா? இதை பத்தியாவது கவலை இருக்கா? கேரளாவில் ஒரு குச்சியை ஒடிக்கணும்னா 10 இடத்துல ஒடிச்சாலும் அரசாங்க அனுமதி இல்லாம ஒரு குச்சியை ஒடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் வெட்டலாம், எங்க வேணாலும் கொத்தலாம், சாலையை போட்டதுக்கு அப்புறம் உடைக்கலாம். ஆனா அங்கே அப்படி இல்லை. உடைக்க போறீங்கன்னா எதுக்கு உடைக்கிறான்னு கேட்பேன். சரி, உடைச்சிட்டா அதை ஒரு நாள் அடைக்க முடியுமான்னு கேட்பேன். ஆமா, அடைக்கணும், என்ன வச்சிருக்காங்க நீங்க சரி செய்யறதுக்குன்னு கேட்பேன். வாங்க, ரொம்ப அழகா கழுத்துல ருத்ராட்சம். நம்ம இந்து மதம் பத்தியா குழந்தைகளுக்கு ருத்ராட்சம் போட்டு நெத்தியில விபூதி பூசி மங்களகரமா குங்குமம் வச்சு வந்தா என்ன சொல்றேன் தெரியுமா? நம்ம கிண்டல் பண்றேன். என்ன இப்பவே பிள்ளைய சாமியா ஆக்கிட்டாங்க. அது என்ன அர்த்தம்? அப்படி இருந்தா அந்த பிள்ளை ஒரு பண்பாடோடு வளரும், ஒரு ஒழுக்கத்தோட வளரும், ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள இருந்தது. இந்த ஆன்மீகம் நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை வளர்த்தது, ஆன்மீகம் நமக்கு நல்ல பக்தியை கொடுத்தது, ஆன்மீகம் என்பது நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு எல்லா பழக்க வழக்கங்களையும் சரியாக செய்து கொடுத்தது. வள்ளுவர் அதைத்தான் பாடுறாரு, கற்றதனால் ஆய பயனர்கள் வாழறிவன் நற்றால் தொழாரறிவன் என்று. இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. நீங்க கோயிலுக்கு போறது மட்டும் இல்ல, அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு சொல்றது கேளு, தப்பா பேசாத, சாமி கண்ண குத்தம் சொல்லி வளர்த்தா இல்ல. ஒரு பயம் இருந்துச்சு இல்ல, இந்த பயம் தான் நமக்கு பக்தியா பயன்பட்டது. அந்த பக்தி இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்துச்சு. இன்னைக்கு பக்தியாவது ஒன்னாவது எல்லாம் கேலி கூத்து ஆகி போச்சு. கேலி கூத்து ஆனதுனாலதான் யாரு வேணாலும் கேள்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கடவுளையே கேள்வி கேட்கிற அளவுக்கு யாருக்கு இருக்கு? யாருக்கு அந்த துணிச்சலும் இல்லை, யாருக்கு தைரியம் இல்லை? ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கான். நீங்க மாணவன் தவறு செய்து விட்டால் ஆசிரியர் வந்து செய்வார். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த மாணவனா இருந்தா வீதியில விளையாடுற மாணவனை யாரும் கேட்க முடியும்? போற வரவன் தலையில ஒரு தட்டு தட்டிட்டு போக வேண்டியது. இப்ப ஆசிரியர் மாணவரை கண்டிக்கலாம், ஆசிரியரை மேலதிகாரி கண்டிக்கலாம், மேல் அதிகாரியை அதுக்கு மேல் அதிகாரி, இப்படி மேல மேல தகுதி உடையவர்கள் ஒருத்தரை கண்டிக்க முடியும் என்ற தகுதி இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல
இறைவன் ஒருவன் இருக்கிறான். அவனை யாராவது கண்டிக்க முடியுமா? யாராவது கண்டிக்க முடியுமா? ஒரே ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கான். அதைத்தான் நமது மூதாட்டி ஔவையார் சொல்றா, உன் தத்துவம் தவறு என்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு. இந்த தமிழ் ஒன்றுக்குத்தான் யாரையும் தண்டிக்கும் தன்மை உடையலாம். அதனால நெஞ்சு பொறுக்குதலையே நிலைகட்ட மாந்தர் விழுந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதலை என்று பாடினார் பாரதி. நக்கீரர் கூட கேட்டார் இல்லையா, சங்கர் பதங்க குலம் சங்கரனார் கேதுகுலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே போல் இறந்துண்டு வாழ்வதில் என்ன அங்க முழுதுபட நெய் பூசி அரைவாழ நெய் பூசி பஞ்ச படவடம் இருக்கும் நக்கீரனா என் பாட்டை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று கேட்டார். நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமே சொன்ன தமிழுக்கு தானே தகுதி அத்தனை இருக்கு. ஆனா தமிழ நீசபாசன் தண்ணி தமிழ் சோறு போடுமான்னு கேட்கிறாங்களே, என்ன பெரிய கொடுமை. ஆனாலும் தமிழை வைத்து பிழைப்பு நடத்த அத்தனை பேர்களும் தமிழுக்கு பெருமை சேர்க்கவில்லை, தனக்கு பெருமை சேர்த்துக் கொண்டார்கள். தமிழ் தன்னையும் பெருமைப்படுத்திக் கொள்ளும், மற்றவர்களையும் பெருமைப்படுத்திக் கொள்ளும். அதனால்தான் பக்தி என்பது மிக உயர்ந்தது. அந்த பக்தியை சரியா கடைபிடித்தா சின்ன குழந்தைகள்ல இருந்து கொண்டு வரும்போது ஒரு ஒழுக்கத்துக்கு அது வருது. இல்லைன்னா என்ன ஆகுது, பண்பாடு இல்லாம போயிடுறோமே. ஆடு மாடு மாதிரி பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமாடு வந்து வெள்ளையா இருக்கும், எருவ மாடு கருப்பா இருக்கும். சொல்றேன் இல்ல பசுமாடு எல்லா நேரத்திலும் இருக்கலாம் சொல்ல முடியாது. பசுமாடு வெள்ளையா இருக்கு, எரும மாடு அது நிற வேற்றுமை. என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, பசுபால் தண்ணியா இருக்கும் ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது, எருமப்பால அடர்த்தியா இருக்கும் ஆனா மந்தம் உண்டாகும். 10 மாடுகளுக்குள்ள விட்டா கூட எரும மாடு தன்னுடைய கண்டுபிடியை கண்டுபிடிக்க முடியாது. 1000 மாடுகளுக்குள்ள நின்றாலும் தன்னுடைய கண்டுபிடியை சரியா கண்டுபிடிச்சிடும் பசுமாடு. இன்னும் சொல்றேன் பாருங்க, பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் எப்படி இருந்தாலும் படுத்தும். பசுமாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிற்கும், எரும மாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிக்க முடியாது. ஏன்னா அந்த உடம்பு தாங்காது. என்ன செய்ய, பக்கத்துல ஏதாவது தண்ணி கிடக்கான்னு பார்த்து தண்ணி இல்ல சாக்கடைனாலும் விழுத்துரும். இப்ப மனுஷன்ல 2 பேர் இருக்கா, எரும மாடு மாதிரி பல பேரு, பசுமாடு மாதிரி பல பேர். உதாரணத்துக்கு சொல்றேன், நமக்கு பெரிய இடத்து போல அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். அதனால இந்த உலகத்தினுடைய இயல்பு மனிதன்ல 4 வகையான நிலை இருக்கு இல்லையா, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரி. இந்த 4வது நிலையை அடையணும்னா மனிதன் எவ்வளவு இழக்கணும் என்பதை நம்ம உணரணும். அப்படி என்றால் ஒன்றை இழக்காதவன் பிறந்தொன்றை அடைய முடியாது என்பார்கள். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீகம் பொருந்திய இந்த நாடு எவ்வளவு மகத்துவமாக இருந்தது. ஆனாலும் இன்று கேள்விக்குறியாகி நிற்கிறது தான் வேதனையான விஷயம். நீங்க ஊருக்குள்ள திருவிழா, முகூர்த்த கால் உண்டுவாக, நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாள் பார்த்து அமிர்த யோகம் சித்த யோகம் அதெல்லாம் பார்த்துட்டா முகூர்த்த கால் உண்டு. இந்த குடமுழுக்குங்கிற கும்பாபிஷேகம், திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சாதாரணமாக நடந்திருக்குமா? எத்தனை ஆண்டு இந்த திருப்பணி நடந்திருக்கும், எத்தனை ஆண்டுகள் போராடிப்பாங்க, எவ்வளவு வசூல் செய்திருப்பாங்க, எத்தனை பேர் உழைத்திருப்பாங்க. கடைசி அந்த 5 வினாடி கும்பத்தில் அந்த ஜலம் அந்த தண்ணீர் மூற்ற போது அதனுடைய தன்மை பெரியுது. பல மாசங்கள் பல வருடங்கள் பொண்ணு பார்த்து மாங்கல் இதான தாலி கட்டியாச்சுன்னா கல்யாணம் முடியுது. அது போல அதுக்கு பாடுபட்டவர்கள் நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த ஆலயங்களை நிறுவி அதனால ஒரு ஒழுக்கத்தை கொடுத்து இந்த மக்கள் செம்மையோடு வாழ்வதற்காகத்தான் ஊரில் எல்லாமே திருவிழா, கோயில், குளங்களை வெட்டி வைத்தார்கள். 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். முதல் கோயில் சிவன் கோயிலே உத்தரகோசம், அங்கு பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 14 மொத்தம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஆலயங்களை நிறுவினார்கள். எதற்காக? காதலிகள் சும்மா இருக்க முடியாமையா, நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்கு. இந்த கோயிலை நினைச்சா அது சுத்தமா இருக்கணும், பக்தியா இருக்கணும். கோயிலுக்கு போனா கண்டதையும் பேசக்கூடாது, கோயிலுக்கு போனா கண்ட சிந்தனையும் வரக்கூடாது. கோயிலுக்கு போயாச்சுன்னா வாசப்படிக்கு போன உடனே நம்ம மனசு இறைவனுடைய திருப்பாதத்தை தொட வேண்டும். அதனாலதான் அம்மையே அப்பா ஒப்பிடாமணியே எங்கு எழுந்து அருள்வதனியே சிக்கலை பிடித்து நீ எங்கு பாடுறார். உடும்பு போல பிடிச்சுக்கணுமா இறைவனுடைய திருப்பாதத்தை. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீகம் நம்மளை செம்மைப்படுத்தும். அந்த செம்மையோடு வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனையும் முன்னோர்கள் நமக்கு கட்டி வைத்தார்கள் என்ற காரணத்தில் ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கார். சரி, ஒரு பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய் என்ன பூசணிக்காய்? தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி. சாம்பல் பூசணி, திஷ்டி பூசணி, சாம்பார் பூசணி. திருநெல்வேலி பக்கம் கதியங்காய்க்கு பேர் இருக்கு. அதை பார்த்துருக்கேன், அது வெள்ளை வெள்ளையா உருளையா கிடந்திருக்கு. காயை உருட்டி பார்த்திருக்கேன், அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில காய்க்கும். இவனுக்கு ஒரு சந்தேகம், சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய் எப்படி இது பொருத்தமே இல்லாம? கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள். நாட்டுல கொல்லப்ப கடவுள் முட்டாள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் கேட்டுட்டு தான் தெரியல நம்மள என்ன செய்ய. கடவுள் முட்டாள், கடவுளுக்கு அறிவே இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே போய் ஒரு ஆலமரத்துல படுக்கிறேன். ஆலமரத்துல படுத்தா மேல பாக்குற ஆலமரம் சிறுசா தானே இருக்கும். ஆலமரம் சிறுசா இருந்தாலும் இப்ப சொல்றேன், இவ்வளோ பெரிய மரத்தை வச்சு
அதுல ஒரு சின்ன பழத்தை வச்சிருக்கேன், ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காயப்படுத்திருக்கேன். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல ஒரு காத்து வந்தது, மரம் அசைந்தது, பழம் நழுவி அவன் நெத்தியில தப்பு. அம்மான்னு எந்திரிச்சேன். இப்ப பாக்குறேன், ஆஹா, ஒரு சின்ன பழம் இருந்ததுக்கு இந்த வழி வலிக்குத. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நேரம் தலை என்ன இருக்கு, செதற்காயா போயிருக்குமே. போச்சுடா, நல்ல வேலையா போச்சு. கடவுள் சரியாத்தான் படைச்சிருக்கேன். பூசணிக்காய் கீழே இருக்கணும், ஆலம்பழம் மேல இருக்கணும். எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதான் அங்கங்க வச்சான். அதனால இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, மலை மலையாக அத்தனை ஒன்று போல இருக்கு. மனுஷ பேராசைக்கு எல்லாம் தலைகளாக போனது என்று சிந்தித்த சிந்தனை தான் நல்ல செயலாற்றல். ஆக சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் அனைத்து ஒற்றுமையாக தெரியும் என்பதை